ஹாய், எல்லோருக்கும் ராதிகா காயத்ரியின் வணக்கங்கள். வருஷ முடிவை ஒட்டி ஒரு ஸ்பெஷல் வீடியோவுடன் இப்பொழுது உங்கள் முன் வந்திருக்கும். டிசம்பர் மாதம் மேற்கத்திய நாடுகளில் விடுமுறை மாதமாகவே எடுத்துக்கொள்வார்கள். இந்த மாதத்தில் நிறைய பண்டிகைகள், முக்கியமாக கிறிஸ்மஸ், ஹனுக்கா, குவான்சா போன்றதை கொண்டாடுவார்கள். கடும் குளிரும் இருட்டும் நிறைந்த இந்த மாதத்தை மறக்க இந்த கோலாகலம்தான் உதவுகிறது. இந்த மாதத்தில் சாண்டா கிளாஸ் என்கிற தாத்தாவினை வைத்து எல்லா அலங்காரங்களும் செய்யப்படுகிறது. வயது வித்தியாசம் பாராமல் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த உருவத்தின் சிவப்பு உடையும், வெளுத்த தாடியும், உருண்டை கண்களும், முகத்தில் தெரியும் புன்னகையும் எல்லோரையும், முக்கியமாக குழந்தைகளை ரொம்பவும் குஷிப்படுத்தும். சாண்டா கிளாஸ் என்கிற பெயர் செயின்ட் நிக்கோலஸின் சுருக்கமாகும். செயின்ட் நிக்கோலஸ் என்கிறவர் 4ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு தாராள குணம் படைத்த நல்ல மனிதர். குழந்தைகளால் ரொம்ப விரும்பப்பட்டவர். இந்த வீடியோவின் மூலமாக நாம் சாண்டா கிளாஸின் உலகமும், வருஷத்தில் ஒரு நாள் அவர் தன் மந்திர வண்டியான ஸ்லேயில் நடத்தும் உலக சுற்றுப்பயணத்தையும் காட்டுகிறோம். முதல் காட்சி நார்த் போலில் இருப்பதாக நம்பப்படும் சாண்டா தாத்தாவின் கிராமம். ஐஸ் கட்டிகளான இந்த ஆர்க்டிக் பிரதேசத்தில் அவர் தன் மனைவியுடன் உதவி புரியும் எல்வ்ஸ் என்னும் தேவதைகளுடனும் இருக்கிறார். அவருடைய மாய ஒர்க் ஷாப்பில் வருடம் முழுவதும் இந்த எல்ஃபுகள் லட்சக்கணக்கான பொம்மைகளும் மிட்டாய்களும் தயார் பண்ணினதை கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் பூமியில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு கொடுக்க தன்னுடைய கலைமான் பூட்டிய வண்டியில் கிளம்பி விடுவார் தாத்தா. இதோ இங்கே முக்கியமான 5 எல்ஃபுகளை பார்க்கலாம். இந்த ஒர்க் ஷாப் ஆரம்பித்த நாளிலிருந்து அவர் கூடவே இருப்பவர்கள். அலபாஸ்டர் ஸ்னோபால் எனப்படும் அதி புத்திசாலியான எல்ஃப் இவன். பூமியில் இருக்கும் குழந்தைகளின் கணக்கு வைத்துக் கொண்டு கிஃப்ட்ஸ் உண்டாக்கும் குரூப்புக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பது இவன் வேலை. தன்னுடைய நாய்க்குட்டி பூட்டிய வண்டியில் போகும் இவன் கண்களிலிருந்து எதுவும் தப்பாது. இவன் புஷி எவர்கிரீன். சாண்டா தாத்தாவின் ஃபேக்டரியில் இருக்கும் பொம்மைகளை பண்ணும் மேஜிக் மெஷினை உண்டு பண்ணினவன். இந்த திறமை மிக்க என்ஜினியர் தன்னுடைய புதிய படைப்பான ஜெயண்ட் வீல் பொம்மையை காட்டிக்கொண்டு போகிறான். அதில் 2 பூனைக்குட்டிகளையும் பார்க்கலாம். பெப்பர் மின்ஸ்டிக்ஸ் என்று பெயர் உள்ள இவன்தான் சாண்டாவின் செக்யூரிட்டி ஸ்டாஃபின் சீஃப். அந்த ஊரில் உள்ளவர்களை பாதுகாக்க இரவும் பகலும் தன்னுடைய விமானத்தில் கிண்ணாரம் அடித்துக்கொண்டு போகிறான். ஒரு கவச்சமும் அணிந்திருக்கான். அவனிடம் பபிள் கம் ஃபயர் பண்ணும் ஒரு மெஷின் கன்னும் உண்டு. சுகர் பிளம் மேரி. இனிப்பு வகைகள் பண்ணுவதில் எக்ஸ்பர்ட்டான இவள் சாண்டா தாத்தாவின் ஃபேக்டரியில் இருக்கும் இம்பார்ட்டன்ட் லேடி ஸ்டாஃப் மெம்பர். நாக்கில் நீர் சுரக்கும்படியான விதமான நிறைய சாக்லேட்ஸ், ஃபட்ஜ் எல்லாம் தன்னுடைய விசேஷ கேண்டி பண்ணும் இந்த மெஷினில் பண்ணுவாள். இவன் பெயர் வனார்ஸ் ஓபன் ஸ்லே. விதமான வண்டிகளை பண்ணுவதில் எக்ஸ்பர்ட் இவன். அவனுடைய சொந்த உபயோகத்திற்கு இந்த 3 சக்கர வண்டியை பண்ணியிருக்கான். நிறைய காலங்கள் முன்னாடி சாண்டாவோட வண்டியை பண்ணினவனும் இந்த எல்ஃப் தான். சாண்டாவின் வண்டியில் பூட்டப்படும் கலைமான்களை பரிபாலிப்பவனும் இவன்தான். இங்கே ஒரு மினி புல்லட் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்கு. சாண்டா கிராமத்தில் இருப்பவர்கள் உபயோகத்திற்கு செய்யப்பட்ட சர்க்குலர் ட்ரெயின் சர்வீஸ். இதன் நடுவில் இருக்கும் பெரிய மரம் வருஷம் முழுவதும் பச்சையாகவே இருக்கும் ஃபர் ட்ரீ என்பது. இதைத்தான் கிறிஸ்மஸ் ட்ரீ என்றும் சொல்லப்படும். கடும் குளிரிலும் இந்த மரம் மட்டும் தன் இலைகளை உதிர விடாததால் இந்த விடுமுறை மாதத்தில் தங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு வேண்டி இதை அழகாக டெக்கரேட் பண்ணுவார்கள். ஒரு விதத்தில் இதை இட்டர்னல் லைஃபின் உதாரணமாக கொண்டு மரியாதை பண்ணும் விதம் என்றும் சொல்லலாம். ஹாலிடே சீசன் ஆரம்பித்ததும் எல்லா எல்ஃபுகளும் சேர்ந்து
இந்த மரத்தை டெக்கரேட் பண்ணியிருக்கிறார்கள். இந்த மரத்தின் மகுடமாக தங்கள் ஃபேக்டரியில் உண்டான பொம்மைகளிலே வைத்து குறும்பாக தெரியும் இந்த ரோஷியா கூஃப் பாலை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நீண்ட மூக்கு பினோக்கியோ, பனிமனிதன், சாண்டா, முயல், டால்பின், பென்குயின், ஆமை, சேவல் போன்ற மீதி பொம்மைகளையும் கிளைகளில் தொங்கவிட்டிருக்கிறார்கள். வேறு கிளைகளிலும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸை பார்க்கலாம். சாண்டா கிராமத்தில் இருக்கும் எல்ஃப்கள் எல்லோருக்கும் இந்த மரத்தடியில் கிஃப்ட்ஸும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் இந்த எல்ஃப்ஸ் எல்லா பொம்மைகளையும் கேண்டீஸையும் பேக் பண்ணி சாண்டா தாத்தாவின் பெரிய உருண்டை பையிலும் அவர் வண்டியிலும் ஏற்றிவிடுகிறார்கள். இதோ இங்கே சாண்டா சந்தோஷமும் திருப்தியும் நிறைந்த பார்வையும் சிரிப்புடனும் பூமி முழுவதும் சுற்றும் புயல் வேக டூருக்கு கிளம்பிவிட்டார். கிட்டத்தட்ட 4 கோடி மைல்களை 40 மணி நேரத்தில் முடிக்கணுமே. தன்னுடைய நண்பனான ருடால்ஃப் என்கிற சிவந்த மூக்குடைய கலைமான் அவருடைய வண்டியை ஓட்ட ரெடியாகி கிளம்பிவிட்டது. சாண்டா தாத்தாவை மின்னல் வேகத்தில் ஒவ்வொரு இடமாக கூட்டிச் சென்று குழந்தைகளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க உதவுகிறது. வாருங்கள், இப்பொழுது நம்முடைய 2வது காட்சியில் கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் நடப்பதை பார்ப்போம். இந்த பனி நிறைந்த பிரதேசத்தில் இருக்கும் நிம்மதியான ஊர் இது. புதியதாக பனி விழுந்து கொண்டிருக்கு. மெதுவாக நிலத்தை எல்லாம் போர்வை போல் மூடியாகிவிட்டது. கார்களும் மரங்களும் கூட பனியில் குளித்து விட்டது. கூரை ஜன்னல் வழியாக பனி கொட்டி ஐஸ் ஆகிவிடும். தரையெல்லாம் நல்ல வெள்ளையாகி பஞ்சு போல் மின்னுகிறது. ஜன்னலில் ஐஸ் ஆகியிருப்பதை பார்க்கலாம். இந்த நாளை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் தங்கள் வீட்டை அலங்கரித்து வீட்டிற்கு முன்னாடி இந்த பண்டிகையின் நினைவு பொருட்களை வைத்திருக்கிறார்கள். கதவு ஜன்னலுக்கு மேல் மலர் வளையம் வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டின் முன்னாடியும் கிறிஸ்துமஸ் ட்ரீயும் அதன் உச்சியில் நட்சத்திரமும் இருக்கு. தங்கள் வீட்டு வாசலில் தேவைப்படும் குழந்தைகளுக்காக கிஃப்ட்ஸ் வைத்திருக்கிறார்கள். வீடும் கொடுப்பதற்கு ஆளும் இல்லாத குழந்தைகளை குஷிப்படுத்துவதற்கு. எல்லா வீட்டிலும் சாண்டாவின் வருகையை உத்தேசித்து விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. வீட்டின் புகைக்கூடை கிளீன் பண்ணி ஒரு பெரிய சாக்ஸை நெருப்பு கூடம் பக்கத்தில் மாட்டியிருக்கிறார்கள். சாண்டா இறங்கி வந்து தங்களுக்கான கிஃப்டை அதில் போட வேண்டும் என்று. இந்த வீட்டின் காரின் முன்பாகத்தில் பனியை கிளறி எடுத்து போகும் ஒரு வண்டியும் கட்டியிருக்கு. பக்கத்திலேயே அதை கிளற ஒரு ஆயுதமும் இருக்கிறது. தின்பண்டங்களான ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸின் உருவத்தில் பொம்மை உருவம் வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கத்து வீட்டில் 2 முயல் வடிவம் வைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பனியை கிளறுவதற்கு இருக்கும் ஆயுதத்தில் பனி நிறைந்து இருப்பதை பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கும் மரத்தில் இலை என்பதே இல்லை என்றாலும் நிறைய பட்சிகள் உட்கார்ந்திருக்கிறது. இந்த சின்ன வீட்டிற்கு முன் ஒரு பெரிய பனிமனிதனை பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு தொப்பியும் ஸ்கார்ஃபும் போட்டிருக்கிறார்கள். இந்த பனி மனிதனிடம் ஒரு சிவப்பு கேண்டி தடியும் பக்கத்தில் ஒரு பைன் மரமும் இருக்கு. அங்கு இருக்கும் வண்டியும் பனியால் நிறைந்து விட்டது. இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஜூ இருக்கிறது. இதில் குளிர் பிரதேசத்தில் இருக்கும் மிருகங்களையும் பட்சிகளையும் பார்க்கிறோம். மரத்திலான ஒரு வீட்டிற்கு முன் இந்த பனிமனிதன் காவல் இருக்கான். அதன் கூரையில் ஒரு ஸ்டார் வைக்கப்பட்டிருக்கு. ஜூவில் பென்குயின்ஸ், கரடிகள், காட்டு எருமைகள், நரிகள், ரக்கூன்ஸ், காட்டு பூனைகள், காட்டு அணில்கள், வாத்துகள் வளைய வருவதை பார்க்கிறோம்.
ஜூவின் இந்த பக்கத்தில் இருக்கும் வீட்டில் கதவு கொஞ்சமாக திறந்திருக்கு. விளக்கும் எரிந்து கொண்டிருக்கு. வீட்டு வாசலில் ஒரு கலைமானின் உருவமும் பச்சை கேண்டி தடியும் ஒரு சாக்ஸின் வடிவமும் இருக்கு. ஆஹா, இதோ என்ன பார்க்கிறோம்? சாண்டா இந்த ஏணியில் ஏறி புகைக்கூண்டில் இறங்க வந்துவிட்டார். கட்டாயமாக நள்ளிரவு ஆகிவிட்டது. மின்னல் வேகத்துடன் சாண்டா ஒரு வீட்டு புகைக்கூண்டிலிருந்து இன்னொரு வீட்டு புகைக்கூண்டிற்கு தாவி போகிறார். இதோ இங்கே ஒரு கார் மேல் நின்று கொண்டு ஹோ 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 என்று கம்பீரமாக சிரிக்கிறார். இங்கு இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்த திருப்தியில் தன்னுடைய வண்டியில் ஏறி அடுத்த இடம் செல்ல கிளம்பி விடுவார். ஆனால் அதற்கு முன் அவருக்காக குழந்தைகள் வைத்திருக்கும் பாலும் குக்கீஸும் சாப்பிடுவர். அவருடைய ருடால்ஃப் என்கிற கலைமானுக்கு கேரட்ஸ் வைத்திருக்கிறார்கள் குழந்தைகள். மணிகளின் நாதமும் தேவதைகளின் பாடல்களும் நடக்கும் இந்த வேளையில் சாண்டா தாத்தாவும் தன்னுடைய டூரை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்களும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நம் எல்லோர் வீடுகளிலும் உள்ள பெரியோர்களான தாத்தா பாட்டிகளுக்கு தங்கள் பேர குழந்தைகளின் சாண்டா மோகத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் என்றும் நம்புகிறோம். மேலும் அவர்களே இந்த சிறு குழந்தைகளின் சாண்டாவாக வரும் வருஷங்களில் ஆகலாமே. எங்கள் கலைமான் மட்பெரி ஆண்ட்லர்ஸ் மற்றும் பனிமனிதன் ஃப்ராஸ்டியுடன் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான புது வருஷ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி நியூ இயர்! வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. See you soon.